சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 80களின் இளையராஜா காலம் தொடங்கி தற்போது 96 படம் வரை ஜானகியும் அவரது பாடல்களும் நம் வாழ்வோடு கலந்து பயணிக்கின்றன. அப்படி அவரது இசை வாழ்க்கையில் இளையராஜா இசையில் கொடுத்த ஹிட் பாடல்கள் ஏராளம். அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தேடும் செவ்வந்தி பூ இது. கார்த்திக், ஜீவிதா நடித்த தர்மபத்தினி படத்தில் இடம்பெற்ற பாடல். இது பாடல் முழுக்கவே பெரிதான ஹை பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகாமல் ஒரு பேருந்தில் சீரான வேகத்தில் பயணிப்பது போன்ற மெட்டை கொடுத்திருப்பார் இளையராஜா. அதற்கேற்ப இருவரும் பாடி இருப்பார்கள். பூவே இது வாசம் என இளையராஜா தன் குரலில் மயக்கினால், போவோம் இனி காதல் தேசம் என ஜானகி அவர் குரலில் நம் சிறகுகளை விரிக்கச் செய்வார். அதன் பிறகு பூமாலையே தோள் சேரவா மணிரத்னம் இயக்கிய பகல் நிலவு படத்தில் இடம்பெற்ற பாடல் இது. கார்த்திக், ரேவதி நடித்த இப்படத்திற்கு இளையராஜா சூப்பர் இசையை வழங்கியிருப்பார். இதில் ஆரம்பித்த இளையராஜா மணிரத்னம் காம்பினேஷன் தளபதி வரை கொடிகட்டி பறந்தது தனிக்கதை. இந்த பாடலில் ஒரு காதல் பாடலுக்கு இசையமைத்திருப்பார் இளையராஜா. அதே நேரத்தில் வீணையில் புகுந்து கிளாசிக் விளையாட்டையும் செய்திருப்பார் இசைஞானி. இளையராஜாவும் ஜானகியும் பாடும்போது வரிகள் ஒவ்வொன்றும் நதி போல இயல்பாக ஓடிவரும். அடுத்ததாக சங்கத்தில் பாடாத கவிதை. இந்த பாடல் விஜயகாந்த், காயத்ரி நடித்த ஆட்டோ ராஜா படத்தில் இடம்பெற்றது. இப்பாடலை இளையராஜா பாலுமகேந்திராவுக்காக இசையமைத்த துன்பத்தில் பாடலை தமிழுக்கு ஏற்றவாறு மாற்றியிருப்பார். அதற்கு ஜானகியின் குரல் மேலும் அழகு சேர்க்கும் வண்ணம் அமைந்திருக்கும். இளையராஜா பல ஸ்டைல்களில் புகுந்து விளையாடுவார். இருந்தும் கிளாசிக் பாடல்கள் மேல் அவருக்கு தனி விருப்பம்தான். அப்படியான டச்சை அவர் இப்பாடலில் கொடுத்திருப்பார். அடுத்ததாக அடி ஆத்தாடி. கடலோர கவிதைகளும் சின்னப்பதாஸ், சத்யராஜ் மற்றும் ஜெனிஃபர் டீச்சரையும் ரேகா யாரால் மறக்க முடியும்? அடி ஆத்தாடி பாடல் ஒலிக்காத ரேடியோ தமிழகத்திலே இல்லை எனலாம். அப்படி பட்டி தொட்டி எங்கும் பரவி சூப்பர் ஹிட் அடித்தது அந்த பாடல். இதில் ஜானகியின் குரல் வெறுமன ரசிப்பதாக மட்டுமல்லாமல் படம் முழுக்க டீச்சர் கதாபாத்திரம் நமக்குள் ஏற்படுத்திய தாக்கத்திற்காக ஏற்றது போல அமைந்திருக்கும். அப்படி ஒரு கதாபாத்திரத்தை தன் குரலால் நிலைநிறுத்தியிருப்பார் ஜானகி. இருவரும் பக்காவாக பாடி அசத்திய இந்த பாடலை இன்னும் அழகாக படமாக்கி அசத்தியிருப்பார் பாரதிராஜா. கடல் காற்றோடு கலந்த இளையராஜாவின் இசையும் ஜானகியின் குரலும் இந்த பாடல் மனதை உருக்கி காலத்தால் நின்று நிலை வந்தது. அடுத்ததாக தென்றல் வந்து தீண்டும் போது. எத்தனை காலமானாலும் அழியாத நினைவாக நீடிக்கிறது இந்த பாடல். பாடல் காட்சியில் குலைந்து வரும் வண்ணத்தைப் போல இருவரின் குரலும் இப்பாடலில் கலந்திருக்கும்.